மை கிறிஸ்துவஸ் கிச்சனை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிறிஸ்துவாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் கிறிஸ்துவாஸ் கிச்சனில் ரொம்ப சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே பண்ணிடலாம். இன்றைக்கி நான் பிரியாணி பண்ணுறதுக்கு மசாலா எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நாம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு பேனில் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 4 கிராம்பு, 3 ஏலக்காய், இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போது நாம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப வறுக்க தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் வறுத்தனாலே போதும். இது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த வாசம் வந்ததுக்கப்புறமா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் இதை பிளேட்டில் மாற்றிட்டு இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தோன்னா நம்ம பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது கூட நான் 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக கீறி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஆனியன் சேர்த்துருக்கேன். வெங்காயம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வாசனைக்காக இதில் நான் இன்றைக்கி 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ள நான் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நாம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம புதினா இலையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா 2த்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணி மசாலா, அதை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போதே அவ்வளோ வாசமாக இருக்குது.
பிரியாணிக்கு வந்து நீங்கள் வந்து எப்போவுமே எலும்புள்ள சிக்கன் எடுத்துக்கோங்க, அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கனை வந்து இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா மசாலா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து கர்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ தயிர் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து 2 கப் வந்து வாட்டர் சேர்த்துக்கிறேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து நீங்கள் 2 கப் வாட்டர் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து கூட வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கப்னால 2 கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் வந்து இந்த பவுலில் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வந்து 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து காரம் உப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்லா கமகமன் வாசம் வருது. இப்போ வந்து நம்ம இதை வந்து மூடி வச்சுட்டு இதை வந்து ஒரு விசில் வச்சாலே போதும் நமக்கு. ஏன்னா ரைஸ் வந்து ஏற்கனவே நம்ம 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சாச்சு. அதனால் ஒரு விசிலே வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிரும் பிரியாணி. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டாக ஒரு விசில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. அவ்வளோ அருமையாக இருக்குது, நல்ல வாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதுனால அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு. நீங்கள் வந்து தண்ணி வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றதை கமெண்டில் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மைக்கர் ஸ்வாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.